குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் சட்டப்பேரவையில் 35 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் கடன் பெறுவதை எளிதாக்கும் விதமாக கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் 7% வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படும் என்றும், இதற்காக தாய்கோ வங்கிக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில் தொடங்கவுள்ள மாவட்டத்தில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே திருமுடிவாக்கம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கொத்தையம், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே சங்கராபேரி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மாங்குளம் ஆகிய பகுதிகளில் சிட்கோ மூலம் புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என புதிய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவில் உலகளாவிய புத்தொழில் ஒருங்கிணைப்பு மையங்களும், கோவை மற்றும் திருச்சியில் வட்டார புத்தொழில் மையங்களும் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்னை நார் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியை மேம்படுத்த பொள்ளாச்சியில் ஏற்றுமதி மையம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் 16 தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு தேயிலை அறுவடை இயந்திரங்கள் 1,60 லட்சம் ரூபாய் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழாவின் 2ஆம் பதிப்பு இந்த நிதியாண்டில் மதுரையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.